வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்று நடந்த பாஜக கூட்டம். இன்றைக்கி பாஜக கூட்டத்தில் நட்டா அவர்கள், மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கி பெரும்பாலும் எல்லா ஊடகங்களையும் அதான் செய்தி. அதனால தான் உடனடி அதை பேசுகிறோம். இதை பார்த்த உடனே முதல்ல தோன்ற ஒரு பெரிய அதிர்ச்சி, ராமராஜ்யத்தை பிரகடனப்படுத்துகிறோம் அப்படின்னு நட்டா சொல்கிறது மிக மிக கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. மதச்சார்பற்ற நாட்டில் இது எப்படி அவர் இதை சொல்கிறாரு? அப்போ ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, பாஜக தோக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பேசணுமோ அதெல்லாம் அமித்ஷா பேசுகிறாரு. அப்படியே புரிஞ்சுக்கலாம். ஒழுங்காக இந்தியா கூட்டணி செயல்பட்டால் ஈஸியாக அவங்கள தட்டி தூக்கிடலாமாங்களா, அந்த மாதிரி தான். ஏன்னா அவருடைய பேச்செல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமித்ஷா ரொம்ப ஒரு தான் புத்தாளி மாதிரி நிறையா பேசுகிறாரு. பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் அவங்க பையன் ஜெய்ஷா என்ன பண்ணுறாருன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா மோடி அவர் எப்பயுமே சொல்லுவார்ல, ஏழை வீட்டு பையன், எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள், அடுத்த வாய்ப்பு கொடுத்தா இன்னும் இந்தியாவை எங்கெங்கேயோ கொண்டு போயிடுவோம். இந்தியாவில் இதுவரை ஆண்ட பிரதமர்கள், இதுவரை எவ்வளவு மிக கண்ணியமான மிக உயர்ந்த லட்சியங்களை கொண்ட பிரதமர்களை இந்தியா சந்திச்சிருக்குது. அவங்க இந்தியாவுக்கு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மோடி அவர்களுடைய 10 ஆண்டில் தான் இந்தியா உயர்ந்துருச்சின்னு அமித்ஷா கூசாமல் ஒரு பைய சொல்கிறாரு. புள்ளி விவரம்லாம் இருக்குதுன்னா அதை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. புள்ளி விவரம்லாம் இருக்குது இல்லைங்க, இல்லைனா ஞானபாபி மசூதியில் லிங்கம் இருக்குது, பாபர் மசூதி இருக்குதுலாம் சொன்னவங்க தானே அவங்க. அதனால் இன்றைக்கி இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு செய்தி, யூபியில் ராகுல் காந்தி சொன்ன விஷயம், அதுதான் இப்போ மேலும் பரபரப்பு. எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, தேர்தல் அறிக்கை ஒரு கதாநாயகனாக இருக்கும்ட்டு. அந்த மாதிரி அப்போ ராகுல் காந்தியோடைய திட்டம் என்ன? ஏன்னா யூபியில் போய் இந்த வார்த்தையை ராகுல் காந்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை இந்த தடவை ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். ஏன் நம்ம சொல்கிறோன்னா, எப்படி இங்கே கர்நாடகத்தில் தேர்தல் அறிக்கை, அதே மாதிரி தேர்தல் அறிக்கையை செயல்படுத்தி காட்டினார். முன்னுதாரணம் இருக்குது. அதை காட்டி என்ன பண்ணாங்க, ஹைதராபாத்தில் தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி என்ன சொன்னார் பாருங்கள், சித்தராமையாவும் சிவகுமாரும் சொன்னதை நிறைவேற்றினார்கள். உரிமை தொகை கொடுக்குறாங்க, பஸ் பயணம் எல்லாம் சொன்னாங்க, நிறைவேற்றினாங்க. இதே மாதிரி சொல்லுவோன்னு சொல்லி சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி முன்னிலையில் சோனியா காந்தி அறிவித்தாங்க. இப்போ அதை செயல்படுத்திட்டாங்க. இப்போ இந்த 2 ஸ்டேட்டில் நாங்கள் சொன்னதை செய்தோம். இந்த ஒரு டைலாக்கை வச்சுக்கிட்டு யூபியில் ராகுல் காந்தி கொடுக்க போகிற சூப்பர் ஆஃபர், அதுக்கு இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறோங்கிறத லைட்டாக கோடிட்டு காட்டிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதெல்லாம் உள்ளடக்கி தான் நம்ம பேச போகிறோம். இதுக்கு நடுவில் மணிஷ் திவாரி பிஜேபியில் சேர போகிறதா சொன்னாங்க. நம்ம கமல்நாத் இருக்கார், அந்த விஷயமா இன்னும் டெவலப்மெண்ட் நிறையா வந்துருச்சு. அதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இன்றைக்கி பாஜக கூட்டம், அதில் நட்டா அவர்கள் பேசியது தான் முதல்ல. ஏன்னா ராமராஜ்யத்துக்கான பிரகடனம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பதிவில் சொன்னோம், என்னைக்கு ராமர் கோயில் இவர்கள் கட்டி எல்லாரையும் கூப்பிட்டாங்கன்னா இந்து ராஷ்டிரியத்தை அமைக்கக்கூடிய அந்த RSS உடைய அஜெண்டாவை இவங்க எப்போவோ பண்ணிட்டாங்க. அதை ஓரளவுக்கு நிறைவேற்றிட்டு தான் அவங்க நம்புகிறாங்க. அதற்கான ஒரு முயற்சி தான் இந்த ராமர் கோயில். இந்த ராமர் கோயில் பிரச்சனையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஒரு பெரிய விழா மாதிரி, அதாவது ஒரு அரசாங்க விழா மாதிரி பண்ணும்போதே நமக்கு தெரியுது, மதச்சார்பற்ற நாடுன்னா நீங்கள் வரி கட்டும் போது இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள்லாம் வரி கட்ட வேணாம்னு ஏதாவது சொல்கிறீங்களா? பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறத சொல்கிறீங்களா? பொது சிவில் சட்டத்தை ஏன் கொண்டு வரீங்க? இத்தனை ஆண்டுகளாக அம்பேத்கர்லேருந்து மகாத்மா காந்தியிலேருந்து சொல்லிகிட்டே போகலாம். மொரார்ஜி தேசாய், நேரு அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள், சரண் சிங் அவர்கள், இவ்வளவு பேருக்கும் தோன்றாத ஒரு ஐடியா மணிகள் 2 பேர் இருக்காங்களா, அந்த மணிகளுக்கு தோன்றிவிட்டதா? அப்போ எவ்வளோ சிறுமைப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். அதாவது லட்சியத்துக்காக சிறைச்சாலையில் நேரு அவர்கள் இருக்கக்கூடிய பண வசதிக்கு எத்தனை வருஷங்க சிறையில் இருந்தார்? நீங்கள் 2 பேர் எத்தனை வருஷம் சிறையில் இருந்தீங்க? முதல்ல உங்கள் மேலே 2 பேர் மேலே என்ன கேஸ் இருக்குது? கோத்ரா ரயில் அறிவிப்பு, உங்கள் மேலே இருக்க கேஸ் எல்லாம் இப்படி தானே உங்கள் மேலே கேஸ் இருக்குது. நீங்கள் அவர்களை சிறுமைப்படுத்தணும்னு நினைக்கிறது என்ன சொல்கிறது நமக்கு புரியல. இதுக்கும் பாரத் மாதா கி ஜெயின் போடுவாங்க, அதை பற்றி நம்ம கவலை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன் நம்ம சொல்கிறோம்னா, ஒரு அளவுக்கு பண்ணலாம், ரொம்பலாம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி அவர் பேசிய பேச்சு ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய பேச்சு. சரி, நட்டா அவர்கள் வாயிலேருந்து நம்ம இதை தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அடுத்து அமித்ஷா அவர்களுடைய பேச்சு. அமித்ஷா என்ன சொல்கிறாரு பாருங்கள், தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர் பையனை முதலமைச்சராகும்னு நினைக்கிறாரு.
இந்த பக்கம் பாருங்கள், சரத்பவார் அவங்க பொண்ணை முதலமைச்சராகணும்னு நினைக்கிறார். ஏற்கனவே முலாயம் சிங் யாதவ் அவர் பையன் அகிலேஷ் யாதவ் முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிட்டார். அவர் மறுபடியும் முதலமைச்சராகணும்னு நினைக்கிறார். அதேமாதிரி மம்தா பானர்ஜி அவங்க அக்கா பையன் பஜிஜா அவரை வந்து முதலமைச்சராகணும்னு நினைக்கிறாரு, வாரிசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே அவங்க பையனை முதலமைச்சராகணும்னு நினைக்கிறாரு. இப்படி இந்தியா சோனியா காந்தி ராகுல் காந்தியை பிரதமராகணும்னு நினைக்கிறார். இப்படி இந்தியா முழுக்க லல்லு பிரசாத் தேஜஸ்வியான், இப்படி இந்தியா முழுக்க ஒரு குடும்பங்கள் ஆட்சி பண்ணுவது தான் ஜனநாயகமானு கேட்குறார். அருமையான கேள்வி, சூப்பரான கேள்வி கேட்குறார். பிஜேபியில் லிஸ்ட்டு போடுறாங்க, பிஜேபியில் யார் யார் அவங்கவுங்க பசங்க என்ன பண்ணுறாங்க. இவர்களாவது இந்த வாரிசு சொல்கிறேன், இவர்களாவது மக்கள் ஓட்டு வாங்கிட்டு அரசியலுக்கு வராங்க. மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க. பட் அந்த வாரிசு அரசியல் நம்மளும் ஊக்குவிக்கல. ஆனால் என்னென்னா இந்த வாரிசு அரசியலில் ஒரு சின்ன சந்தேகம். போன தடவை மன்மோகன் சிங் ஆண்டாரே 10 வருஷம், சோனியா காந்தி நினச்சிருந்தா ராகுல் காந்தியை பிரதமர் மந்திரி ஆக்கியிருக்க முடியுமா முடியாதா? இந்தியாவில் யாரை வேணால் நீங்கள் சொல்லுங்கள், சோனியா காந்தி வெளிநாட்டுக்காரங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் சொல்லி தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்போவே அந்த வாதம் அடிபட்டு போச்சுங்க. மறுபடியும் நீங்கள் அந்த வாதத்தை பேசுகிறதே நியாயம் இல்லை. இன்னும் குறிப்பாக காங்கிரஸ் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் 10வது வருஷம் மன்மோகன் சிங் வந்தார்ல, அப்போ இதே மாதிரி விளம்பரத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணாரா, இல்லை பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருந்தாரா, இல்லை அவர் காலத்தில் பணவீக்கம் எவ்வளோ இருந்தது, இதெல்லாம் மறைச்சிட்டு நீங்கள் பேசுகிறது சரியாக நமக்கு என்ன தோணலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமித்ஷாவுடைய பேச்சை பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தக்கூடாது அப்படின்னு என்ன சொல்ல வராருன்னா, வரக்கூடிய தேர்தலில் ஏற்கனவே சொல்லிட்டார் அவர், வரக்கூடிய தேர்தலில் ஊழல் தான் பிரதானம்னு. நீங்கள் நல்லா யோசனை பாருங்களேன். திமுக வந்து ஆட்சியில் இருக்கும் என்ன சொன்னாங்க, தொடரட்டும் இந்த பொற்காலம், அதாவது இந்த பொற்காலம் தொடரட்டும் அப்படி வாக்கு கேட்டாங்க. அதிமுக ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, பாருங்கள் நான் நிறையா பண்ணியிருக்கேன், என் சாதனைகளுக்காக ஓட்டு போடுங்க, இப்படி தான் கேட்பாங்க எல்லோரும். இப்போ ஒய்எஸ்ஆர் நான் வந்து நிறையா பண்ணியிருக்கேன், எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. கேசிஆர் அப்படி தான் கேட்டார், அப்படி தான் கேட்பாங்க. பீகாரில் நிதிஷ்குமார் எல்லாருமே. ஒவ்வொரு கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி என்ன பண்ணும், என்ன கேட்கும், எங்களுக்கு வாக்கு போடுங்க, ஏன்னா நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். பிஜேபி என்ன கேட்குது, இல்லை ஊழல் பாருங்கள், ஏங்க அதான் சீன்லேயே இல்லையே, 10 வருஷம் ஆகி போச்சு, இப்போ மறுபடியும் நீங்கள் அதை அப்போ உங்களுக்கு மேட்டர் இல்லை. நாங்கள் வந்து இத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை பண்ணோம், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழித்தோம், வறுமையை ஒழித்தோம், விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தோம், சிறு குறு நடுத்தர தொழிலை ஊக்குவித்தோம். இங்கே பாருங்கள் எங்களுடைய ரேட்டு பாருங்கள், பணவீக்கத்தை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், கட்டுமானத்தை எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள், சாலை விரிவாக்கத்தை எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள், எத்தனை சுங்கச்சாவடியை எடுத்திருக்கோம் பாருங்கள், வேளாண் பொருட்களுக்கான விலையை வந்து எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கோம் பாருங்கள், பெட்ரோல் டீசல் விலையை எங்களுடைய கொள்கையை பாருங்கள், வெளியுறவு கொள்கையை பாருங்கள். இப்படி சொல்கிறத விட்டுட்டு ஊழல்னா இந்த ஏங்க ஊழல்னு தெரிஞ்சதுனால தாங்க காங்கிரஸ் மோசம் தாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம். மறுபடியும் நீங்கள் அதே மேட்டரை ரெக்கார்டு இப்போ என்ன சொல்கிறீங்க, இதோட அண்ணாமலை ஒரு ரெக்கார்டு, இது ஜாஃபர் சேட்டும் நம்ம ராஜா, ஏங்க இதெல்லாம் ஏற்கனவே பண்ணி தானேங்க அவங்கள போட்டோம், அப்புறம் சிறையில் போட்டாங்க, உங்கள் ஆட்சியில் அவர் உள்ளேயே போடலையே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அமித்ஷா பேசுனதை பார்த்தபோது நல்லா தெரியுது. உதயநிதி அவர்கள் வந்து உதயநிதியும் காங்கிரஸும் ராமர் கோயிலை கொச்சைப்படுத்தி விட்டார்கள். என்னென்னா ராமர் கோயிலுக்கு போலியாம். அப்புறம் உதயநிதி வந்து இங்கே இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் பிரித்தாளும் வேலையை பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா யோசனை பாருங்களேன், ஏதாவது கண்டென்ட் இருந்து பேசுகிறாங்களா? ஏங்க திமுகவுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, மேலே இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சியை இது பண்ணணுமா? அதாவது உங்களுக்கு பயம் வந்து ராகுல் மேலே, ராகுலையே அட்டாக் பண்ணுறீங்க, காங்கிரஸ் இல்லாங்கிறீங்க, தேவையில்லாமல் திமுகவையும் பண்ணுறது. அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுட்டீங்க. உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒன்று ஊழல், எது காங்கிரஸ் முதல்ல பண்ண ஊழலாம், அப்புறம் திமுக ஊழல், மற்ற ஊழல்லாம், அப்புறம் மதம், எது சனாதனம். இந்த 2 தவிர வேறு எதாவது பேசுகிறீங்களா? சரி, இப்படி பேசிட்டு மோடி அடுத்து வராரு, நான் ரொம்ப ஏழைங்க. ஃபஸ்ட்டு ஒரு சொல்கிற டைலாக்கே, நான் ரொம்ப ஏழைங்க. ஏழையா என்ன சொல்கிறீங்க? இந்தியா உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிக்கும் நீங்கள் போய், அதுவும் நம்ம கவர்மெண்ட் செலவுலேயே போயிட்டு வந்துட்டீங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் ஆட்சிலையும் உங்கள் ஆட்சிலையும் விலைவாசி உயர்வு எவ்வளோ ஆச்சு? நம்ம இதை பற்றி பேசுகிறதுனா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். இவங்க கடந்த காலத்தை பற்றி, மோடி அவர்களை பற்றியும், அதானி அவர்களுடைய நட்பை பற்றியும், அதானியை பற்றி இவர்கள் சொன்னால் இவர்கள் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, இதை பற்றி நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க. இதுக்கு விளக்கமே தேவையில்லை. நீதித்துறையை நம்புகிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி மோடி அவர்கள் என்ன சொல்கிறாரு, ராமர் கோயிலை கட்டி ஒரு வரலாற்று சாதனையை படைத்து விட்டோங்கிறாரு. ஒரு அரசாங்கம் கோயில் கட்டுவது மட்டும்தான் இலக்கா? சரி, கோயில் கட்டுவோம் எப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க? வாஜ்பாய் காலத்துலையும் சொன்னீங்கல்ல, வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்தார்ல, அதுக்கப்புறம் எப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது? நீங்கள் தானே கோயிலை கட்டுறீங்க. மக்கள் கோயிலை கட்டுறதுக்கு ஓட்டு போடுவாங்க. கோயில் கட்டுறது ஒரு இதுங்க, அதுக்கு போய் நீங்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அது எவ்வளோ முட்டாள்தனம். நம்ம இன்னும் சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல,
இந்த ராமர் கோயில் கட்டிட்டாங்க, அதை வச்சு டெவலப் ஆயிடுவாங்கன்னு. இப்போவும் நம்ம சொல்கிறோம், ராமர் கோயிலை நம்பி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நம்ம ஏன் இந்த அளவுக்கு அழுத்தமாக சொல்கிறோம்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், இவங்க இந்த தேசிய குழு கூட்டம் இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நாளைக்கு இது செய்தியாகும். இந்த மாதிரி தேசிய குழு கூட்டம் நடந்தது, நட்டா பேசினார், மோடி வந்து ஏழைன்னு சொன்னார், நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லுங்கள். நீங்கள் யாராவது இந்தியாவில் யார்கிட்டயாவது போய் மோடி அவர்கள் அவர் ஏழைன்னு சொல்கிறாருங்க, ஏழை தாயினுடைய பையனா அப்படின்னு சொல்கிறாருங்க அப்படின்னா மக்கள் என்ன சொல்கிறாங்கிறத பாருங்கள். அவர் ஏழை தாயின் பையனா யார் அப்படிங்கிறத மக்கள் சொல்லுவாங்க. அவர் போடுற ட்ரெஸ்லேருந்து நிறையா, அது அவங்களுடைய உயர் பதவியில் இருக்கீங்க போடலாம், நிறையா அதெல்லாம் விவாதப்படுத்தியாச்சு. ஏதோ சந்தோஷமாக இருந்துட்டு போங்க, நாட்டை குட்டிச்சவர் ஆக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். திடீர்னு ராகுல் காந்தி வந்து இன்றைக்கி யூபியில் இன்றைக்கி சொல்கிறார், யூபியில் இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகிவிட்டது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், ராமர் கோயிலை கட்டி விட்டோன்னு பிஜேபி சொல்கிறதுக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்களா? பாருங்கள், ஒரு வீட்டில் அவர் கணக்கு சொல்கிறார், இந்த சென்செக்ஸை பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய வேலையில்லா இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்களுடைய நிலைமை என்ன? யூபியில் இன்றைக்கி வேலையில்லாத திண்டாட்டம் அதிகமாக இருக்குது. இந்த வேலையில்லா திண்டாட்டத்தினால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எத்தனை மாநிலங்களில் வேலைக்கு போகிறாங்க. இவர்களுக்கு நான் ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. பற்ற வச்சிட்டாரா? இப்போ என்ன நடக்கும்? யூபியில் இருக்கவங்களுக்கு ராகுல் காந்தி ஏதோ வேலை கொடுக்குறங்கிறாரு, என்ன வேலை கொடுப்பார்? இப்போ அவங்க பார்வையை திருப்பிட்டாரா? இதே ஒரு பெரிய வெற்றி தானே. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இப்போ திமுக கூட சொல்லுவாங்க, இந்த இலவச இது கொடுத்தாங்க, அது டிவி கொடுத்தாங்க, அது வந்து பெரிய பேசும் பொருளாச்சு. அப்போ டிவிலாம் நிறைய பேர் அதையே கிண்டல் அடிக்கிறாங்க. டிவி ஒரு பெரும். அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து மிக்சி, கலைஞர் வந்து ₹1 அரிசி போட்டார், இவங்க ஃப்ரீ அரிசி. இப்போ கடைசியாக இப்போ என்னாச்சு? உரிமைத்தொகை நின்றுச்சா இல்லையா? அதனால் எலெக்ஷனில் கொடுக்குற வாக்குறுதி முக்கியம். அதுவும் வாக்குறுதியை எப்படி கொடுக்குறாங்க போகிறது காங்கிரஸ். பாருங்கள், யூபியில் இவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் வேலை கொடுக்க போகிறோம். ஏற்கனவே நாங்கள் பாருங்கள் கர்நாடகத்துலேயும் தெலுங்கானாலையும் பண்ணியிருக்கோம். உண்டா இல்லையா? உண்டு தானே, அதை மறைக்க முடியாது இல்லை. நீங்கள் பிஜேபியும் காங்கிரஸே மறைக்க முடியாது, பிஜேபியை மறைக்க முடியாது இதை. அப்போ இந்த பக்கம் இவங்க, இந்த பக்கம் இவங்க, எது நிற்கும் நீங்களே சொல்லுங்கள். எல்லா விஷயத்தையும் தாண்டி நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி தேசிய குழு கூட்டத்தில் இவர்கள் பேசின விஷயத்தெல்லாம் பண்ணி பார்க்கும்போது பிஜேபி இந்தியா கூட்டணி பார்த்து எவ்வளோ பயந்துருக்குன்னு கேட்கணும். ஏன்னா நாங்களாம் நிறையா பண்ணிட்டோங்க, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், அதோடு நிறுத்திடணும். குடும்ப ஆட்சி, இந்த குடும்ப ஆட்சிங்கிறது ரெக்கார்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர்கள் இப்போவும் மணிஷ் திவாரி எடுக்கிறாங்க, கமல்நாத் எடுக்கிறாங்க, இன்னும் நிறைய இடத்துல நிறைய பேரை உள்ளெழுப்பதற்கான வேலைகள் வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறோம், ராகுல் காந்தி இந்த தடவை அவர் பேசுனதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, அந்த மதம் கிதங்கிறத பற்றி அவர் இல்லை. ஏற்கனவே சொன்னோம், இது இழுக்க மாட்டார், அவர் வேற ஒரு மேட்டருக்கு போயிட்டார், விவசாயிகள் மேட்ரு. இன்றைக்கி வந்து குறிப்பாக இளைஞர்கள், அதுவும் குறிப்பாக முதல் தடவை ஓட்டு போடுறவங்க பட்டதாரிகள் வெளியில் வராங்கல்ல, இவர்களுடைய வாக்குகளை குறிவிக்கிறார். அவங்கெல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. அதில் தான் மோடி அவர்கள் விளம்பரம் போடுறார். ஏற்கனவே பாரம்பரியமாக இருக்க காங்கிரஸ் விழுந்துடும். ஏற்கனவே பிஜேபி ஜெய் பாரத் மாதா அவங்கெல்லாம் போட்டுருவாங்க. இந்த முன்னால் வரவங்க ஓட்டு போடுறாங்கல்ல, அவர்களை பிடிக்கணுங்கிறதுனால தான் பிஜேபி இன்றைக்கி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கெல்லாம் போடுறாங்க. அதை தடுக்க வேண்டுங்கிறதுனால தான் சசிகாந்த் ஐஏஎஸை போட்டிருக்காரு. இப்போ என்ன நினைக்கிறாங்க? அதில் ஃபுல்லாக பிஜேபி பிடிச்சிச்சு. எது? ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, அந்த ட்விட்டரு எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. அதுக்கு தானே இந்த 5G அலைக்கற்றை எலன் மஸ்க்கு கொடுத்தீங்க. இப்படி இருக்கும்போது காங்கிரஸ் என்ன பண்ணும்? இப்போ இன்றைக்கி பேச்சு கண்டிப்பாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் போகும். குறிப்பாக யூபியில் இருக்கக்கூடிய இளைஞர்களே உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வச்சுருக்கேன், இதோட முடிச்சிட்டார். என்ன ஆஃபர்னு சொல்லலை. இனிமேல் நீங்கள் யோகியோ பிஜேபி அறிவிக்க முடியாது, ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் அறிவிச்சிருக்கணும். அப்போ இவர் அறிவிக்கிறதன் விளைவாக முதல் தடவை ஓட்டு போடுறவங்களை திருப்ப முடியும். ஏன்னா பிஜேபி நம்பிட்டு இருக்கிறது என்னென்னா, இந்துக்களே ஒன்று கொடுங்கள்னு சொல்லும்போது வேலை வாய்ப்பு தரேன்னா ரெண்டில் எது நிற்கும் நீங்களே முடிவு பண்ணுவீங்க. இதுக்கு நடுவில் விவசாயிகள் போராட்டம் வேறு. இன்றைக்கி திமுகவை டார்கெட் பண்ணி அமித்ஷா பேசுனது திமுகவுக்கு ஒரு நல்ல விளம்பரம். திமுகவும் காங்கிரஸும் பிரிஞ்சு போயிடும்னு சொல்லும்போது அமித்ஷா இல்லை 2 பேரும் ஒன்றா இருக்காங்க தகவலை சொல்லியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி வந்து தேசிய கட்சியுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லும் போதே திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், திமுகவுக்கு நல்லது தான். மீண்டும் சந்திப்போம். மறுபடியும் சொல்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நன்றி, வணக்கம்.